கண்ணனோ ஓதும் போல சத்தம் கேட்டு ஆடுகி திருநடனோ ஆடிடுமா மாயவன் ஓதும் போல சத்தம் கேட்டு மாயவன் ஓதும் போல சத்தம் கேட்டு மானாக நின்றோ பசு ஆடிடுமா மானாக நின்றோ பசு ஆடிடுமா ஏ பசுவே பசுவே கோபாலக்கண்ணன் இசையை வாசிக்க அதலி வனம் அனைத்தும் தத்தாம் புத்தாம் என்று தாளம் போடுகின்றது. சிவன் ஒளிந்திருந்தாரே அதலி ஆமா இசையோடு கேட்டு சேர்ந்து ஆடுகின்றது. சரி பார்த்தார் என்பது மாறாகிய கோபாலக்கண்ணன். என்ன என்ன நம்ம அத்தான் பகவா இங்கதான் இருக்காரு. ஆமா அத்தான் வாருமனா வருவாரா? வரமாட்டாரு மச்சான் வாருமனா வருவாரா? வரமாட்டாரு. அப்ப என்னன்னே செய்யலாம்? என்ன செய்யலாம்? சிவனுடைய லீலைகளை சொல்லலாம். ஆமா மச்சினனுக்கு மச்சினன் தானே கேள்வி பேச முடியும். ஆமா அதனால என்ன சிவபெருமானுடைய திரு லீலைகளை சொல்ல வேணும் என்றும் ஆமையா கோபாலக்கண்ணன் எப்படி சொல்லுகின்றாரானா எப்படி அம்மா அன்று வெள்ளை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடுகின்றவோ ஆடி நின்றவா ஆடுகின்றவோ அருக்கு நேக்க பயந்தாரே தனவோலிந்தவா அருக்கு நேக்க பயந்தாரே தனவோலிந்தவா அருக்கு நேக்க பயந்தாரே தனில் ஓடிந்தவா சாமி கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா கையிலையாண்டவா கண்ணன் மாட்டை காதில் கேட்டு அண்ணலாடவா அரக்கன் பயந்த ஆளை மறந்த ஆசை கொண்டவா சிறக்குமானை திருநடனோ ஆட செய்தவா திப்பி மிதி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனிருந்த அதலை கொப்போ சேர்ந்து ஆடவே சிவனிருந்த அதலை கொப்போ சேர்ந்து ஆடவே சிவனும் ஆடவே சேர்ந்து ஆடவே சாவை மச்ச கொப்போ ஆடிடாமல் ஒற்றை கொப்பதோ ஆடும் கொப்பை மாயன் கொண்டு ஓடி பார்த்திட அரணி கண்ட மாயன் கேலி அநேகம் கூடிட ஏ மைதுனரே ஈஸ்வரரே மானம் இல்லையா ரோஷம் இல்லையா வனலை தனில் ஓடிந்தது வெட்கம் இல்லையா நினைச்ச வல்லரக்க இப்ப வருவா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எரிக்க அவனுக்கு நல்ல சந்திரம் ரெண்டு பேரும் ஒன்னோட எரிச்சுரும் நம்மள பார்த்தா அதனால் விடை கொடுங்களத்தான் நான் போய் அரக்கனை பிழை மோசம் செய்து வருகிறேன் என்று சொல்ல ஆமா சுவாமி ஆண்டவன் பகவான் கோபாலக்கண்ணனுக்கு விடை கொடுத்தான். ஆமா கோபாலக்கண்ணன் தன்னுடைய 1000 ஆடு மாடுகளை சிவபெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு யாரால கெட்டு ஒளிந்து போனார்கள் என்ன வடிவம் எடுத்தா நாம அரக்கனை பிழை மோசம் செய்யலாம். என்ன செய்யலாம் பெண்ணால் அழிந்தவர்கள் பேர் உலகிலே ரொம்ப பேர் உண்டு உண்டு பெண்ணால் அழிந்தவங்கன்னா தப்பா நினைச்சுக்கிறோம். சும்மா கிடையாது சும்மா இல்ல மாண்டு போனா அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா சும்மாவா இருப்பான். ஆமா அதனால என்ன
பெண்ணை கெடுக்க நினைத்தார்கள், கெட்டு உழைந்து போனார்கள். இலங்கையாலும் 10 தல ராவணன் ஆமா ராமனுடைய மனைவி, அருமை மனைவி சரி அன்னை சீதா பிராட்டியை சிறை எடுத்து சென்றார். சிறை அழிக்க நினைத்தா அவன் சீரழிஞ்சு போனான. அதே போன்று ஆமா நாமளும் பெண் வடிவம் எடுத்தோமான அதற்கினை மோசம் செய்து விடலாம் என்றும் கோபாலக்கண்ணன் எப்படி பெண் வடிவம் எடுக்கின்றாரானா எப்படி அம்மா கொண்டல் வாருடன் மாறியே பெருமா ஐயா கொண்டல் கோபாலக்கண்ணன் தன்னுடைய மேனியை ஒரு சகம் மோகினியாகவே அவதாரம் கொண்டார். பெண்ணால் மட்டும் செருவம் கொண்டால் போதுமா? போதாது. மண்ணுக்கு பூசிப்பார், பெண்ணுக்கு நகை பூட்டிப்பார் என்று சொல்வார்கள். என்னதான் பெண்ணுக்கு பெண் அழகாக இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கண்டு ஆசை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நல்ல அழகான உடை உடுத்தணும், தலை நிறைய பூ வைக்கணும், கழுத்து நிறைய ஆபரணங்களை அள்ளி போட்டணும். அப்பதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவார் என்று கோபாலக்கண்ணன் செகமோகினியாக வடிவத்தை கொண்டு இறந்த உள்ளாங்கால் வரைக்கு நகை போட்டி அலங்காரம் செய்தோ அந்த அரக்கினை தேடி யமுனை நதிக்கரை ஓரமாக எப்படி வருகின்றாரானா எப்படி அம்மா வர காலையில தண்டை கலகலவன கையில வளையல் ஐயப்பாலேஸ்வரமும் பலிர் பலிரங்க மோகினியா மல்லி நடந்தா மலையன்
சத்தத்தை காதில் கேட்டான். வடக்கு முகமா திரும்பி பார்த்தான். அதை பெருமாள் என்றோ நினைக்கலையே, அரக்க நினைக்கலையே, ஒரு பெண்ணே என்றுதான் நினைத்தான். மங்கையை கண்டா மதி மயங்கினான், பெண்ணை அரக்கினை தேடி பிழை மோசம் செய்ய வேண்டும் என்றோ யமுனை நதிக்கரை வழியாக வருகின்றான். அரக்கனானவன் மோகினியை கண்டு வழிமறைத்து வம்புதும்பாக பேச, அண்ணா அண்ணா வல்லரக்கா, வழிய விடு வழிய விடு, என்னை நினைத்தாயானா இந்த பூமியிலே நீ இருந்து வாழ முடியாது. பெண்ணை வழிமறைத்தால் பெருந்துன்பம் வந்து சேரும். மங்கையை வழிமறைத்தால் நீ வம்பா மாண்டு மடிந்து போவா என்று சொல்ல, அம்மா அம்மா மோகினியே, என்ன கொண்டவளை மறந்தாலும் காட்டில் கண்டவளை என்ன ஒரு நாள் ஒருவதும் மறக்க முடியாது. அதனால் ஒரு நாள் ஒரு பொழுது உன்னோடு தாலி கட்டி தரமாக வர வேண்டும் என்று அரக்கனானவன் மோகினியிடத்திலே சொன்ன பொழுது, அப்பா வல்லரக்கா, உன் கூட நான் தாலி கட்டி தாரமா வர வேண்டும் என்று சொன்னான். அன்னைக்கு கொடுத்தாரே ஆண்டவன் மகவா உனக்கு தூண்டுவாமணி அக்கினி வரும். மனமாற நினைத்து இந்த யமுனை நதிக்கரையிலே சத்தியம் செய்து கொடுத்தால் சாசா பிறந்த பிறகு மேல அடிச்சா போது அதற்கு அடிச்சிடாதீங்க. ஒரு நிமிஷம் வருங்க. என்னை எமருமாகிய செகமோகினியானவனுக்கு அரக்கன் எப்படி சத்தியம் செய்து கொடுக்கின்றாரானா, எப்படி யமுனை ஆற்றன் கரையிலே